ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 1 முதல் இந்தியா மற்றும் தமிழகத்தில் அமலுக்கு வரும் புதிய மாற்றங்கள், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது எவ்ரி மந்த்து 1ஆம் தேதியான ஏதாச்சும் ஒரு சில புதிய மாற்றம் அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் செப்டம்பர் 1 முதல் ஒரு 10 புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி ஒன் பை நான் வந்து பார்க்கலாம். ஓகே, முதல்ல செப்டம்பர் இந்த மாதம் முழுக்க வங்கி ஹாலிடே பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 நாட்கள் வந்து வங்கி விடுமுறை இந்த மாதம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்தியா முழுக்க பார்க்கும்போது 14 நாட்கள் வங்கி விடுமுறை இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக ஒரு சில பண்டிகை வந்து பார்த்தா தொடர்ந்து இந்த மாதம் வந்துட்டுருக்கு. ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான லீவ் விட்டுருக்காங்க. இந்தியா முழுக்க 14 நாட்கள் வங்கி விடுமுறை, தமிழகத்துக்கு 7 நாட்களுக்கு வங்கி விடுமுறை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பேங்க்குக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்குன்னா போக பாருங்கள். அதுக்கடுத்து ஓய்வூதிய திட்டம் கொடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கு செப்டம்பர் 30 வரை அவகாசம் உள்ளது. முன்னதாக இந்த தேதி ஜூன் 30ஆக இருந்தது. பின்னர் செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்கள் நீங்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு அவசியம் இருக்குது. இந்த காலம் கொடுத்துருக்காங்க டைம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெள்ளி நகைகளின் தூய்மை குறித்த புதிய விதி நடைமுறைக்கு வரும். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் விதி அமல்படுத்தப்படலாம். தொடக்கத்தில் இது விருப்பத்திற்குரியதாக இருக்கும். அதாவது வாடிக்கையாளர்கள் விரும்பும் ஹால்மார்க் நகை வாங்கலாம் அல்லது சாதாரண நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் நகையை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் வங்கி மற்றும் HDBI வங்கி போன்ற வங்கிகள் தற்போது சில சிறப்பு கால நிலையான வைப்பு தொகை திட்டங்கள் நடத்தி வருகின்றன. இந்தியன் வங்கியோட 444 ஸ்கீமாக இருக்கட்டும், 555 நாள் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கீம் அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 30, 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, உங்களுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டம் இருக்குது. நிறைய பேங்க்கில் வந்து பார்த்தா இந்தமாரி ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 444க்கான ஸ்கீம், 555 ஸ்கீம், இந்த மாதிரியான ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணது கடைசி தேதி செப்டம்பர் 30. அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வருமான வரித்துறை இந்த முறை வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியை ஜூலை 30, 2025 செப்டம்பர் 15 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வருமான வரி தாக்கல் செய்யாதவங்க செப்டம்பர் 15க்குள்ளே தாக்கல் செஞ்சுக்கோங்க, எந்த விதமான ஃபைனும் இல்லாத. அதுக்கு மேலே போய் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்னையில் டீ கடைகளில் டீ, காஃபி, பால் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. கடைசியாக 2022ஆம் ஆண்டு அதுக்கான விலையை உயர்த்தினாங்க. இப்போதைக்கு மீண்டும் உங்களுக்கான விலையை வந்து உயர்த்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஃபி விலை வந்து 15லேருந்து 20, டீ விலை வந்து பார்த்தா 12, 15 அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் உயருது. சென்னையில் இது அமலுக்கு வருது. நெக்ஸ்ட்டு, SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட். தனது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்டுகளுக்கான விதிகளில் 2025 செப்டம்பர் 1 முதல் மாற்றங்கள் அறிவித்திருக்கு. குறிப்பிட்ட சில கார்டுகளுக்கான பரிசு புள்ளிகள் திட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின்படி அந்த கார்டுகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் கேமிங் மற்றும் அரசு இணையதள பரிவர்த்தனைகளை செலவழிப்பதற்காக இனி பரிசு புள்ளிகளை பெற முடியாது. ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கோங்க, கிரெடிட் கார்டு வச்சுருக்கோங்க. அந்த வகையில் SBIயில் வந்து பார்த்தா நீங்கள் கேமிங்க்கோ அதேமாரி கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. ஸோ கார், ஜீப், ட்ரக்கு, பேருந்து போன்ற நிறைய இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்தி அமைச்சு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 1 முதல் 2026 ஆகஸ்ட் 1 வரைக்கும் ஒரு குவிண்டால் நெல் வந்து 2500 ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ, காஃபி விலையை வந்து பார்த்தா உயர்த்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தா எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதத்துக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 51 ரூபாய் குறைந்து
ரூ. 1738 வந்து பார்த்தேன் இப்போதைக்கு விற்கிறாங்க. ரூ. 51 குறைஞ்சிருக்கு. பட் வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே விலையிலே தொடருதுங்க. ரூ. 868 தொடருது. உங்களுக்கு கமர்ஷியல் சேலில் மட்டும் ரூ. 51 குறைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் விதிகளில் புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கு எடுக்கப்படும் புகைப்படம் செப்டம்பர் 1 முதல் ஒயிட் பேக்ரவுண்ட் 630x810 பிக்சல்கள் உள்ளிட்ட ஐகாவின் விதிகளுக்கு இணங்க இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஒயிட் பேக்ரவுண்டு வித் அந்த பிக்சல் கூட ஐசிஏஓ அந்த விதிகளுக்கு உட்பட்டு ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான புதிய மாற்றங்கள். ஸோ செப்டம்பர் 1 முதல் இந்த புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்திருக்கு. இதில் எது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லை அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஒருத்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.